ஏன் வந்து வணக்கம், வாழ்க வளமுடன், எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இன்றைக்கி எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா வந்து ரீரிலீஸுன்ற ட்ரெண்டு வந்து ரொம்பவே பரவலாக பரவிட்டுருக்கு இன்டர்நெட்டில், சோஷியல் மீடியாவில், எல்லா பக்கமும். ஸோ வந்து இந்த வீடியோ வந்து மூணாக பிரிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ரீரிலீஸ் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், நானாக போய் நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு பண்ணது. ரெண்டாவது வந்து ஏன் தமிழ் படங்கள் வந்து இப்போ புதுசாக இருக்கிறதெல்லாம் மொக்கையாக பெர்ஃபார்ம் பண்ணுது, அந்த காலத்து படங்கள்லாம் வந்து நல்லாவே போயிட்டுருக்கு அப்படின்னு ரெண்டாவது செக்மெண்ட். மூணாவது செக்மெண்ட் வந்து இந்த ட்ரெண்டு இதே மாதிரி கண்டினியூ ஆகுமா இல்லை இதோட முடிஞ்சிருமா அப்படின்றது. ஃபஸ்ட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, இந்த ரீலீஸ் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஆக்சுவலாக ஏன்னா எவன்டா இந்த படத்துக்கெல்லாம் போவான் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 3, மயக்கம் என்னெல்லாம் அது இதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் என்னோடய ஒப்பீனியனில் வந்து எனக்கு அந்த அளவுக்கு வந்து பாதிப்பெல்லாம் கொடுக்கல. எனக்கு வந்து அந்த மைண்ட் செட் இருந்துச்சு, எப்படா இந்த படத்துக்கெலாம் போகிறீங்க அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் வந்து எல்லாருமே இந்த ஸ்டேட்டஸு ஸ்டோரின்னு போட்டு ட்ரெண்டு அடித்து நவுத்திட்டு இருந்தானுங்க 3 படத்துக்கெலாம். ஸோ அதனால் வந்து எனக்குமே ஒரு மாதிரி ஆசை வந்துச்சு, போய் பார்ப்போமே என்ன தான் அப்படி இருக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு தான் நானும் போனேன். ஸோ வந்து பசங்கள்லாம் சேர்ந்து 3 படத்துக்கெலாம் போனோம். பசங்களோட ஏன்டா போகிறேன்னு கேட்டால் என்னங்க பண்ணுறது, சிங்கிளு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனது வேறு. பட் வந்து அங்கே நான் முடிச்சுட்டு வெளியே வரப்போ என்ன தோணுச்சுன்னா, என்னடா இது புது படத்துக்கு கிடைக்கிற ரெஸ்பான்ஸோடு அதிகமாக இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு சீரியஸாகவே தோணுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ கிளாப்ஸ், அவ்வளோ விசில், அவ்வளோ டான்ஸு பயங்கரமாக இருந்ததுங்க உண்மையாலுமே. அந்த படத்துக்கெல்லாம் கேடிவிலாம் போட்டால் நல்லா பார்க்கவே மாட்டேன். பட் ஆனால் வந்து அந்த படம் ஏதோ டைம் போனதே தெரியலன்ற மாதிரி இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் படி, என்னோடய ஒப்பீனியன் படி எனக்கு ரீரிலீஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது, பயங்கரமாகவே இருந்துச்சு. ஸோ வட சென்னை அதெல்லாம் போனப்போ வந்து இன்னுமே எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு. ரெண்டாவது செக்மெண்ட்டு போயிடலாம். ரெண்டாவது செக்மெண்ட் என்னென்னா, ஏன் வந்து இந்த ஓல்டு ஃபிலிம்ஸ்லாம் நல்லா பண்ணது, நியூ ஃபிலிம்ஸ்லாம் வந்து இப்படி மொக்கையாக பண்ணிகிட்ருக்குன்னு. ஏண்டா தமிழ் சினிமா மலையாளம் சினிமா கம்பேர் பண்ணது போக, தமிழ் சினிமா தெலுங்கு சினிமா கம்பேர் பண்ணது போக, தமிழ் சினிமா கன்னட சினிமா கம்பேர் பண்ணது போக, தமிழ் சினிமாலேயே பழைய படம் வர்சஸ் புது படம் கம்பேர் பண்ண விட்டீங்களா டே. அந்த பக்கம் வச்சுக்கிட்டே நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வருவோம். ஏன் பழைய படங்கள்லாம் நல்லா பண்ணுது, புது படங்கள் நல்லா பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, புது படங்களை எங்கடா நல்லா ஓட விடுறீங்க, எது எடுத்தாலும் பூமருன்றீங்க, சேவாக இருக்குன்றீங்க, என்னடா இது மொக்கையாக இருக்குன்றீங்க. எது பண்ணாலுமே வந்து நம்ம இந்த காலத்து ஆடியன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இன்க்ளூடிங் மீ. ஏன்னா வந்து விக்ரம் படத்துக்கெலாம் நான் போயிட்டு ஃபஸ்ட் ஷோ போயிட்டு எனக்கு தான் படம் பிடிக்கலையா, என்னடா படம் இப்படி எடுத்து வச்சுருக்கீங்களாம் தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி எவ்வளோ நல்ல படங்கள் எடுத்தாலுமே வந்து இப்போ இருக்க ஆடியன்ஸ் வந்து அதை ரசிக்கும்படியாக இல்லை. எல்லாருமே ஒரு குத்தம் சொல்கிறனால பழைய படங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆல்ரெடி ஹிட்டான படங்கள். ஸோ அதை ரீரிலீஸ் பண்ணுறப்போ இன்னுமே நல்லா இருக்குது. லைக் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சூரியவம்சம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது அப்போ இருந்தப்போ அவ்வளோ ஓடிச்சு, இப்போவே நம்ம ரசிக்கிறோம். ஆனால் இப்போ அந்த மாதிரி படம் எடுத்தால் ஓடுமா, வாய்ப்பே கிடையாது. எல்லாம் நாடகம் மாதிரி எடுத்து வச்சுருக்கீங்கன்னு தான் கேட்பீங்க. ஸோ வந்து இதுதான் இப்போ வர படத்துக்கும் அப்போ இருக்க படத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். இப்போ வந்து எல்லாமே கமர்ஷியலே இல்லாமல் நாங்கள் வந்து உண்மைக்கு நிகராக போகிறோம் அப்படின்ற பேரில் ட்ரக்கு, கன்ஸு, ஃபைட்டு, ப்ளட்டு இப்படியே தான் போயிட்டுருக்கு. அது ஃபேமிலி ஆடியன்ஸ் சுத்தமாகவே பிடிக்கல. ஸோ ஆனால் அந்த காலத்து படங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே வந்து ஒரு நல்ல கமர்ஷியல் ஃபிலிம் தான். வாலி படம் ஃபேமிலியோடு பார்க்கலாம் கேட்டுறீங்க, அது தலைவர் அடிச்சு நோத்திருப்பார் அந்த படத்தில். ஸோ வந்து இந்த மாதிரி இருக்கனால இப்போ இருக்க தமிழ் படங்கள் வந்து ஓட மாட்டேங்குது. லாஸ்ட் செக்மெண்ட், இந்த செக்மெண்ட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த ரீரிலீஸ் ட்ரெண்ட் வந்து இன்னுமே
பெருசாகுமா இல்லாட்டி இதுக்கு ஒரு எண்டு வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய ஒப்பீனியனில் இந்த ரீரிலீஸ் ட்ரெண்ட் வந்து ஒரு காலம் கட்ட முடியும் தான். லைக் இன்னொரு 1.5 இயர்ஸ் போகலாம், மேபி போகலாம். அதுக்கப்புறமா வந்து அந்த ட்ரெண்டு மாறும். எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு ஐடியா ரொம்ப நாளாக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அனிமிலாம் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நருட்டோ ஷிப்புடன்லாம் போட்டு தமிழில் டப் பண்ணி சாவடிக்கிறானுங்க. நான்லாம் இங்கிலீஷில் அந்த ஜாப்பனீஸ்லாம் பார்த்தப்போ அவ்வளோ நல்லா இருந்துச்சு. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் அதுக்கான ஃபேன்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்காங்க தமிழ்நாட்டில். ஸோ வந்து என்னோடய ஒரு தாட் என்னென்னா, இப்போ நான்லாம் ஒரு தேட்டர் வச்சுருந்தேன்னா நருட்டோவோட அந்த ஒரு ஆர்க்கை மட்டும் எடுத்துடும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நருட்டோலே பயங்கரமான ஆர்க்குன்னா இந்த பெயின் ஆர்க் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ வந்து நருட்டோவை எடுத்து அந்த பெயின் ஆர்க்கை மட்டும் மெர்ஜ் பண்ணி கொஞ்சம் எடிட்டிங்லாம் பண்ணோம்னா அதை தேட்டரில் போட்டோம்னு நினச்சி பாருங்களேன், சும்மா பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்த ட்ரெண்டு போச்சுன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து அடுத்தடுத்த ட்ரெண்டு வந்து மாறக்கூடியது. தமிழ் படங்கள் ஏதாவது வெயிட்டான படம், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னும் அந்த தங்கலான் அதெல்லாம் வந்து வரல. அதெல்லாம் வரப்போ வந்து இன்னுமே கொஞ்சம் அந்த ஆடியன்ஸ் வந்து வருவாங்க. ஸோ இதுதான் என்னோடய ஒப்பீனியன். டாடா, பை பை. Don't forget to subscribe my channel.